புத்தாண்டு நியூஸ் ஃபெஸ்டின் புத்தாண்டு தின கொண்டாட்டம் இன்று முற்பகல் கந்தலாய் மத்திய மகா வித்தியாலய மைதானத்தில் ஆரம்பமானது. மகா சங்கத்தினர் சிரச ஊடக வலையமைப்பின் குழும பணிப்பாளரும் கம்மந்த தலைவருமான ஷிவான் டேனியல், MTV பிரதம நிறைவேற்று அதிகாரி யசரத் கமல் சிரி, நியூஸ் ஃபெஸ்ட் அலைவரிசை பிரதானி சுரங்க சேனாநாயக்க, நியூஸ் ஃபெஸ்ட் உயரதிகாரிகள், அரசு நிறுவனங்களின் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர். ආරම්භයටයි අපි මේ සූදානම් වන්නේ. எமது நாட்டின் குறித்தான கலாசார நிகழ்ச்சிகளுடன் ஆரம்ப நிகழ்வு நடைபெற்றதுடன் இளம் கலைஞர்கள், பாடசாலை மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் இதில் பங்கேற்றிருந்தனர். நாம் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் கிழக்கிற்கு புத்தாண்டு என்று பெயரிட்டோம். இந்த மாகாணத்தில் இந்த நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்ற தேவை எமக்கு இருந்தது. சில மாதங்களுக்கு முன்னர் நாம் இது தொடர்பில் அமர்ந்து கலந்துரையாடிய போது எதற்காக கந்தலாயில் நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என சிலர் கேட்டனர். இந்த பகுதிக்கு வந்து இவ்வாறான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வது சிரமமான விடயம் என அவர்கள் அறிந்திருந்தனர். சில வசதிகளை இந்த பகுதியில் பெற்றுக்கொள்ள முடியாது என கூறினர். சில பொருட்களை நாம் குருநாகலில் இருந்து நாம் கொண்டு வந்தோம். எமது அனுசரணையாளர்கள், ஏற்பாட்டாளர்கள் மற்றும் இந்த கிராம மக்களின் ஆதரவினால் வெற்றிகரமாக இந்த நிகழ்ச்சியை எம்மால் நடத்த முடிந்துள்ளது என்பதை நான் இங்கு கூற விரும்புகின்றேன். நாம் பல தசாப்தங்களாக செய்தி அறிக்கையிடுகின்றோம். எனவே எமது நாட்டின் பல்வேறு சமூகங்கள் எதிர்கொள்கின்ற சமூக அரசியல் விவகாரங்கள் நமக்கு நன்கு தெரியும். தற்போது எமது நாட்டில் புதிய விடயங்கள் இடம்பெறுகின்றன. குறிப்பாக பிரசவத்தை எடுத்துக்கொள்வோம். பிரசவத்தின் போது தாய்மார் எவ்வளவு கஷ்டப்படுகின்றார்கள், பெரும் வலியை அவர்கள் தாங்கிக் கொள்கிறார்கள். எனினும் பிரசவத்தின் பின்னர் என்ன நடைபெறுகின்றது? அழகான குழந்தை பிறக்கின்றது. எனினும் குழந்தை பிறந்த பின்னர் குழந்தையை ஒரு புறம் வைத்துவிட்டு எம்மால் இருக்க முடியாது. அந்த குழந்தையை நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். தற்போது பிறந்த குழந்தை என்பதனால் அந்த குழந்தை தொடர்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அதே போன்றே எமது நாட்டின் புதிய ஜனநாயக எதிர்காலத்துக்கான காலம் ஏற்பட்டுள்ளதாகவே நான் நினைக்கின்றேன். எனவே நம் அனைவருக்கும் பெரும் பொறுப்பு உள்ளது. என்ன அந்த பொறுப்பு? மிக உச்சகட்டத்துக்கு எமது நாட்டினை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நோக்கமே எம்மிடம் இருக்கின்றது. எனினும் அந்த நோக்கம் மாத்திரம் போதாது. இயற்கை எமக்கு பலமான ஆயுதத்தை வழங்கியுள்ளது. அதுவே எமது சிந்தனை. எனவே இந்த புத்தாண்டில் இந்த அனைத்து விடயங்களையும் கருத்திற்கொண்டு மிக விரைவில் புதிய யுகத்துக்கான எதிர்பார்ப்பினை நாம் அடைந்து கொள்வோம். அதற்காக நாம் காலடி எடுத்து வைப்போம். මේ අලුත් අවුරුද්ද මේ සියලු දේ හිතේ තියාගෙන අපි තාමත්ම ශාස්ත්‍රීක සුබ අලුත් අවුරුද්දකට මුල පුරමු. ඇත්තටම සැබෑ අවුරුද්ද තියෙන්නේ කොහෙද කියලා. உண்மையான புத்தாண்டு எங்கிருக்கின்றது என்று பார்த்தால் கிராமத்திலேயே உண்மையான புத்தாண்டு இருக்கின்றது. கிராமத்து மக்கள் புத்தாண்டிற்கு வீடுகளுக்கு சென்றால் கொழும்பு அழகாகி விட்டதாக சமூக ஊடகத்தில் நான் ஒரு பதிவினை கண்டேன். கிராமம் தொடர்பில் தெரியாதவர்கள் கூறும் கதையே அது. கொழும்பு என்பது கிராமிய மக்களின் ஒன்றிணைவு என்பதை நாம் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே கிராமத்து மக்கள் வீடு சென்றால் கொழும்பு அழகாகிவிட்டதாக கூறுவோருக்கு நான் ஒரு விடயத்தை கூறுகின்றேன். கிராமத்திற்கு மக்கள் தமது சொந்த இடங்களுக்கு சென்றால் முழு நாடும் அழகாகிவிட்டது. அந்த அழகினை நாம் இன்று காண்கின்றோம். கிராமம் மிகவும் அழகானது. உங்களது எதிர்பார்ப்பு, நல்லிணக்கம், வெற்றி அனைத்துமே இங்கு தங்கியுள்ளது. ජයග්‍රාහී සිතුවිලි නිසා තමයි මේ රට වැටෙන්නේ නැතුව ඕනම ව්‍යසනයකදී නැගී සිටින්නේ. கந்தலே ஜனதாவட்ட கந்தலாய் கிராமத்தில் புத்தாண்டு நிகழ்ச்சியை நடத்தியமை தொடர்பில் சிறுசவுக்கு நன்றி கூறுகின்றேன். எமது பிரதேசத்தில் கிராமிய கலாசார விழுமியங்களை உலகறியச் செய்வதற்கு சிரச ஊடக வலையமைப்பு சிறந்த சந்தர்ப்பத்தை வழங்கியுள்ளது. ஒரு ஊடகம் என்ற வகையில் ஒரு திட்டத்தை ஆரம்பித்தால் அதனை மிகவும் உயர்ந்த மட்டத்தில் சிறப்பாக செய்யும் நிறுவனமே சிரச ஊடகம். எனவே இந்த நாட்டின் ஊடக நிறுவனங்களில் உயர்நிலையில் சிரச திகழ்கின்றது. எமக்கு அருகிலுள்ள சுற்றுலா தலமாக அபரண பிரதேசமே காணப்படுகின்றது. மறுபுறம் தென்பகுதியில் திருகோணமலை, நிலாவளி மற்றும் மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களும் சுற்றுலா பயணிகளை கவரும் தலங்களாக காணப்படுகின்றன. எனினும் சுற்றுலா பயணிகள் தெற்கிலிருந்து வந்தாலும் மேற்கிலிருந்து வந்தாலும் அவர்கள் கந்தலாயை தாண்டி செல்கின்றனர். எனினும் அவர்கள் ஒரு இளநீரை கூட சில வேளை அருந்துவதில்லை. எனவே சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையிலான ஒரு நிகழ்ச்சி எமக்கு தேவைப்பட்டது. இந்த நிலையில் சிரச ஊடக வலையமைப்பு எம்மோடு இணைந்து இந்த மிகப்பெரிய நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தியுள்ளது. சைக்கிள் ஓட்ட போட்டி மற்றும் நகர்வல ஓட்ட போட்டியுடன் கிழக்கிற்கு புத்தாண்டு நிகழ்ச்சி ஆரம்பமானது.
கலாசாரத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் உணவுப் பண்டங்களை கொண்ட இல்லங்களும் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்தன. தின்பண்ட இல்லத்திற்கு எஸ்லோன் அனுசரணை வழங்கியிருந்தது. தீன்பண்ட இல்லத்திற்காக தீன்பண்டங்களை தயாரிக்கும் விசேட நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. இலங்கை ராணுவம், போலீஸ் திணைக்களம், சிவில் பாதுகாப்பு திணைக்களம், பாத்தியாகம சனசமூக ஒன்றியம், கந்தலாய் பிரதேச சபை, கந்தலாய் பிரதேச செயலகம், கந்தலாய் வலய கல்வி பணிமனை, கந்தலாய் நீர்ப்பாசன திணைக்களம் உள்ளிட்ட பல தரப்பினர் புத்தாண்டு விழாவின் ஏற்பாட்டு நிகழ்வில் பங்கேற்றிருந்தனர். இதேவேளை கிழக்கிற்கு புத்தாண்டு விழாவிற்கு தனியார் நிறுவனங்களும் சில அரச நிறுவனங்களும் அனுசரணை வழங்கியிருந்தன. வழுக்கு மரம் ஏறுதல், தலையணை சண்டை, முட்டியுடைத்தல், கயிறிழுத்தல் போன்ற விளையாட்டுகளில் நாள் முழுவதும் அதிகளவான மக்கள் கலந்து கொண்டனர். யானைக்கு கண் வைத்தல், மறைந்திருக்கும் விருந்தினரை கண்டுபிடித்தல், தேங்காய் திருவுதல், வினோத உடைப்போட்டி, அழகன் அழகி போட்டிகள் உள்ளிட்ட போட்டிகளும் இன்று நடைபெற்றன. கந்தலா இளைஞர்களின் பலத்தினை நிரூபிக்கும் வகையில் கபடி போட்டியும் இன்று பிற்பகல் நடைபெற்றது. கிழக்கிற்கு புத்தாண்டு நியூஸ் ஃபெஸ்டின் புத்தாண்டு தின கொண்டாட்டத்தின் அழகுராணி ஆண்நகன் போட்டியில் 100க்கு அதிகமானவர்கள் பங்கு பெற்றனர். இதன்போது இறுதிப் போட்டியில் 30 பேருக்கு பங்கு பெற்றும் வாய்ப்பு கிடைத்தது. सित दलवा सेयावन नुबगे मन सेवा पाया विसद उमरे एया में करो एंबरे रुधारी वन बंगरे मन तल बिला रंगना रुधारी वन बंगरे मन तल बिला रंगना रुधारी वन बंगरे मन तल बिला रंगना. அழகுராணி போட்டியில் கவிஷா காவிந்தி முதலிடம் பெற்றார். කාවින්දී අවුරුදු කුමරිය ලෙස කිරුළු පලඳිනවා. නිවුස් ෆස්ට් නැගෙනහිරට අවුරුදු කුමරිය ප්‍රථම ස්ථානය අංක 3ෙන් තරග වැදුණු කවිෂා. ஆனலகன் போட்டியில் டிலான் மியூரங்க முதலாவது இடத்தையும் பெற்றுக்கொண்டார். අංක 25ෙන් තරග ලැබූ ඩිලාන් මියුරංග අවුරුදු කුමරාට හොඳ අත්පොල සන්නාදයක් ලබා දෙමු. ඩිලාන් මියුරංග නැගෙනහිරට අවුරුදු කුමරා 2025. வணக்கம். நியூஸ் ஃபெஸ்டினுடைய கிழக்கிற்கு புத்தாண்டு சித்திரை கொண்டாட்டம் இன்றைய தினம் திருகோணமலை கந்தலாய் பிரதேசத்தை கேந்திரமாக கொண்டு கந்தலாய் மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய மைதானத்திலே நடைபெற்றிருந்தது. 100க்கும் அதிகமான போட்டி நிகழ்ச்சிகள், அதாவது பாரம்பரிய போட்டி நிகழ்ச்சிகள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள் பங்கேற்றிருந்த இந்த பாரம்பரிய சித்திரை கொண்டாட்ட நிகழ்வுகள் இன்றைய தினம் இவ்வாறு சிறப்பாக நிறைவு பெற்றிருக்கின்றது. இது தொடர்பிலான தகவல்களை எங்களுடைய செய்தி அறிக்கைகள் வாயிலாக நாங்கள் பல தடவைகள் தந்திருந்தோம். அதிலும் குறிப்பாக தற்பொழுது குருநாகலிலே இருக்கக்கூடிய பெஜி என்று கூறக்கூடிய இந்த இசை குழுவினருடைய இசை நிகழ்ச்சி தற்பொழுது ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே இன்றைய தினம் இந்த திருகோணமலை மாத்திரமன்றி முழு கிழக்குமே குதூகலமாக இந்த இசை நிகழ்ச்சியை எதிர்பார்த்து காத்திருப்பதையும் எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பிலான பல தகவல்களை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு நாங்கள் காத்திருக்கின்றோம். நியூஸ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் லக்னவன் வர்ணகுல சூரியவுடன் நான் ரத்னம் கோகுலன், திருகோணமலை கந்தலாய் மத்திய மகா வித்தியாலயத்தினுடைய மைதானத்திலிருந்து.